பிக் பாஸ்ல இப்ப ப்ரீ டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் ஏகப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு அண்ட் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒரு சில நிறை குறைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த வகையில ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இன்னும் வராம இருக்காங்க. அதுல அருணும் ஒருத்தர். அருணை பார்க்க ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுதான் போன சீசன் டைட்டில் வின் பண்ணியிருந்த அர்ச்சனா அவர்கள். இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 8க்குள்ள அவங்க அருணை பார்க்க வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத விதத்துல சடனா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. இப்ப ரசிகர்கள் எல்லாமே இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள போனதுமே சீசன் 7ஓட வின்னருக்கும் சீசன் 8ஓட வின்னருக்கும் சண்டை வருமா அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அருண் வந்து நீ ஒரு மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லவும், முத்துக்குமரன் போன சீசன்ல இருந்தவங்களுமே அப்படிதான்பா வின் பண்ணாங்கன்னு சொல்ல அது ஒரு கிளாஷ் மாதிரி போயிருந்துச்சு. இதனால வெளியில அர்ச்சனாவோட ஃபேன்ஸுக்கும் முத்துக்குமரனோட ஃபேன்ஸுக்கும் பயங்கர சண்டையும் போணுச்சு. அர்ச்சனாவுமே அதை வெளியில ஆதரிச்சிருந்தாங்க. அந்த போஸ்ட்லாம் எடுத்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ ரசிகர்கள் கேட்குறது, வீட்டுக்குள்ளே போன உடனே அர்ச்சனா அவர்கள் முத்துக்குமரன் கூட சண்டை போடுவாங்களா, இல்லை நல்லபடியாக போவாங்களா அப்படிங்கிறது தான். ஒருவேளை சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அர்ச்சனாவுமே போன சீசனில் பார்த்துருக்கோம், பயங்கரமாக சண்டை போடுவாங்க. முத்துக்குமரனும் அதே மாதிரி தான், ரொம்ப வாய் திறமை உள்ளவர். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கிளாஷ் நடந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக முழுக்க முழுக்க அருணுக்கு ஃபேவராக தான் பேச போகிறாங்க. அதே நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேரையுமே யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டப்பு டப்புன்னு அடிக்க தான் போகிறாங்க. ஸோ அர்ச்சனாவோட நேச்சர் அப்படிங்கிறத நம்ம போன சீசன்லேயே பார்த்துருக்கோம். இந்த ஒரு சீசன்லையுமே அவங்க உள்ளே வந்து அதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தடாலடியாக இருக்கும். குறிப்பாக முத்துக்குமரன் கூட ஃபைட் போட்டாங்க அப்படின்னா பயங்கர வைரலாக போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமை வரப்போகிறாங்க அப்படிங்கிறது 100% வந்து வெளிவந்திருக்கு உண்மை அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா முத்துக்குமரன் கூட சண்டை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜெஃப்ரியோட மதர் வந்து ரீசெண்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய குறைகளை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்த வேண்டுகோளாகவே வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் விளையாடுங்க ஆனால் அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது. செகண்ட் திங் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஏஞ்சலாக இருக்கப்போ டெவில் வந்து உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் டெவிலாக மாறுறப்ப அதை நீங்கள் பதிலுக்கு பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் எல்லாரும் ஏன் அதை பண்ணவே இல்லை, நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு சிலரோட பிறவி குணம் மாற்றவே முடியாது. அன்சிதாக்கெல்லாம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வரவே வராது போல். அதனால தான் அந்த பெண்மணி ரொம்பவே அமைதியாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மோரோவர், என் பையன் இங்கே நிறைய விஷயங்களை மாறி மறந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்கான். இதே மாதிரி வெளியிலையும் வந்து இருந்தானா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ஜெப்ரியோட மதரும் ஃபாதரும் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் வந்திருக்க ஃபேமிலியில் எந்த ஃபேமிலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அண்ட் எதனால் பிடிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.